டிசம்பர் 18, 2025 அன்று ஈரோட்டில் உள்ள பெருந்துறையில் விஜயமங்கலம் டோல் பிளாசாவுக்கு அருகில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் தனது அரசியல் பயணத்தின் முக்கிய மைல்கல்லை எட்டினார். கரூரில் செப்டம்பர் 27 அன்று நடந்த ஸ்டாம்பேட்டில் 41 பேர் பலியான பிறகு இது அவரது முதல் பெரிய பொதுக்கூட்டமாகும். 35,000 முதல் 50,000த்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள், தொண்டர்கள் திரண்டிருந்த இந்த நிகழ்வு தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. ஒரு 1500 போலீசார், சிசிடிவி, மருத்துவ வசதிகள் என பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நடந்தன. கடந்த பிப்ரவரி 2024 இல் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். ஈரோடு சமூக சீர்திருத்தவாதி பெரியாரின் பிறந்த மண் என்பதால் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தை முன்னாள் ஏஐடிஎம்கே தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன் ஏற்பாடு செய்தார். அவர் சமீபத்தில் வில் சேர்ந்தார். தனது உரையை தொடங்கிய விஜய் குறிப்பாக கேம்பெயின் பஸ்ஸில் இருந்து பேசினார். திரண்டிருந்த லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தனது ஆழமான நன்றியை தெரிவித்தார். மக்கள் படும் துயரங்கள், ஊழல், நிர்வாக கேடுகள் போன்றவைதான் தன்னை அரசியலுக்கு வர தூண்டியதாகவும், இது தனது தனிப்பட்ட ஆசை அல்ல, மக்கள் நலனுக்கான அழைப்பு என்றும் அவர் உருக்கமாக கூறினார். கல்வி சீர்திருத்தம், பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் ஒழிப்பு, இளைஞர் வேலைவாய்ப்பு, தமிழ் மொழி பெருமை, விவசாயிகளுக்கு ஆதரவு, அனைத்து குடும்பங்களுக்கும் நிரந்தர வீடுகள், உயர்கல்வி அணுகல், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு நிலையான வருமானம், அரசு மருத்துவமனைகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றை தனது கட்சியின் முக்கிய கொள்கைகளாக விஜய் முன்வைத்தார். தற்போதைய டிஎம்கே அரசின் நிர்வாக சீர்கேடுகள், ஊழல், அழிவு சக்தியாக செயல்படுவதை அவர் கடுமையாக விமர்சித்து சுத்திகரிப்பு சக்தியாக அறிமுகப்படுத்தினார். விஜய் பேச பேச கூட்டத்தில் ஆரவாரமும் கரவொலியும் விண்ணை பிளந்தன. தளபதி வாழ்க, விஜய் டிவிகே என்ற கோஷங்கள் எழுந்தன. கட்சி கொடிகள், பதாகைகள் அலைக்கடலென அசைந்தன. பெண்கள், தொண்டர்களுக்கான தனி பெட்டிகள் இருந்த போதிலும் மக்களின் உற்சாகம் விண்ணை தொட்டது. இது விஜயின் அரசியல் பயணத்திற்கு கிடைத்த பெரும் ஆதரவையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தியது. நீட் தேர்வு, மொழிக் கொள்கை, கூட்டாட்சி தத்துவம் போன்ற சர்ச்சைக்குரிய விஷயங்கள் குறித்தும் விஜய் தனது தெளிவான நிலைப்பாட்டை விளக்கினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடும். டிஎம்கே, பிஜேபி ஆகியவற்றுக்கு மாற்றாக டிவிகே வரும் என்பதையும் காமராஜ், பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களிடமிருந்து ஊகம் பெற்று சூசகமாக தெரிவித்தார். தனது உரையின் இறுதியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு அனைத்து தமிழக மக்களுக்கும் விஜய் வலியுறுத்தி அழைப்பு விடுத்தார். ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்தி வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்துடன் தனது உரையை உணர்ச்சிகரமாக நிறைவு செய்தார். கூட்டம் கரவாச்சியது. ஈரோட்டில் நடைபெற்ற விஜயின் இந்த பொதுக்கூட்டம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. குறிப்பாக பெரியாரின் நகரத்தில் நடந்தது போல் இது 2026 சட்டமன்ற தேர்தலின் போக்கையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது என அரசியல் நோக்கர்கள், நிபுணர்கள் கருதுகின்றனர். வலுவான அமைப்பு, கூட்டணிகள் தேவை என்று சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிகழ்வு தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்கால அரசியல் நகர்வுகளுக்கு, தேர்தல் மேனிஃபெஸ்டோவுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது. விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ரசிகர்களை வாக்குகளாக மாற்றுதல் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. தமிழகத்தில் நடிகர்கள் அரசியலில் சோதனை செய்த வரலாறு உள்ளது. இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் சேர்தல் போன்றவை தமிழகத்தின் அரசியல் எதிர்காலம் குறித்து பல கேள்விகளுக்கு வின் கொள்கைகள், விஜயின் விமர்சனங்கள். இந்த நிகழ்வு ஒரு புதிய திசையை வழங்கியுள்ளது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது.